மாதம் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய லெவலில் செலவழிக்கவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இடி வந்துடும்ன்ற பயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டெல்லி அந்த அளவுக்கு பயம்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டபாட்டை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே ஆலோசனை பண்ணுவார். ஸோ அந்த ஆலோசனை படி பார்த்தீங்கன்னா கவர்னர் கையில் பார்த்தீங்கன்னா கோப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்போனும் நெருக்கடி வரலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் போய்க்கலாம். நம்ம வேணால் பார்த்தீங்கன்னா 2026 கூட்டணி வைக்க வேணாம், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும் போயிடலான்ற மாதிரி ஒரு யோசனையில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொன்னாலுமே சசிகலா ஓபிஎஸ் அது மாதிரி டிடி தினகரன் அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நல்லா தெளிவாக தெரியுது. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்திருக்கு. ஓபிஎஸ்க்கு அவர் வந்து 3 லட்சம் மேலே பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட பலத்தை காமிச்சிருக்காரு. ஸோ நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட வந்து 19 இடங்களில் வந்து 2019 நின்றுருந்தாங்க எம்பி எலெக்ஷனில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 18% வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் கூடுதல் சதவீதம் தான் வாங்கியிருக்கோன்ற மாதிரி. அன்னைக்கு நின்றது 19 இடங்கள், இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் நின்றது நீங்கள் 33 இடங்கள். வித்தியாசமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் காமிச்சிருக்கு, நல்லாவே தெரியுது. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. ஸோ 84 லட்சம் தான் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லி நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் முடிஞ்சிடும், டக்குனே சட்டமன்ற தேர்தல் வந்துடும். ஸோ எடப்பாடி அணி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க, தெளிவாக தெரியுது. ஸோ வேலுமணி தனி ஸ்டாண்ட் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அண்ணாமலையை ஜெயிக்க வச்சிருப்பான்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்களும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில் தான் இருக்காங்க. இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் டெல்லி போயிருக்காங்க. ஸோ பதவியேற்பு விழாவில் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விவரங்கள் டெல்லி மேலிடத்தில் காதில் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து செக் வைக்கிறதுக்கு எடப்பாடி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டான்ற மாதிரி இன்னொரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.